கமர்ஷியல் அப்படின்னா எம்ஜிஆர், எம்ஜிஆர் தான் கமர்ஷியல். ஸோ கமர்ஷியல் படம் எம்ஜிஆர் படம். இல்லை நீங்க யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? இல்லைங்க, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய ஃபார்முலா படம் பண்றது வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதாவது ஒரு கெரியர்ல ஒருத்தர் நுழையும் போது, எந்த ஃபீல்ட்ல ஒருத்தர் நுழையும் போது அவருடைய ஒரு அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்? அதேதாங்க, அதே ஃபார்முலா தான் இதுவும். அதான் எனக்கு தெரியல, நீங்க கேக்குறீங்களா சொல்றீங்களா? இல்லைங்க, அது ஒரு எவர்கிரீனான ஃபார்முலாங்க. அது வந்து தப்பு ஒன்றும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பட் அதுக்கு கரெக்டான ஒரு ஒரு களம் மாற்றணும், ஒரு டைரக்டர் மாற்றணும், எல்லாமே மாற்றணும். அது மாட்டிச்சுன்னா அது கரெக்டா அமையும். அது இந்த படத்துல மாட்டிருக்கு. இந்த படத்துல உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் கூட ரொம்ப மாறி இருக்கு. வழக்கமா ஒரு நக்சல் துணியிலேயே எல்லா வசனங்களும் பேசுறீங்க, சீரியஸான வசனங்களையும் அப்படிதான் பேசுறீங்க. மாடுலேஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. விஜய் தான் பேசுறாரு, யாரும் டப்பிங் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா பேசுறேன். முக்கியமான கேள்வி, நீங்க பேட்டி சொல்லிருக்கீங்க, இந்த மாதிரி எனக்கு சின்னரோட இயக்குனர் ஒவ்வொரு முறையும் வந்து டேரக்டர் வந்து எனக்கு நடிச்சு காமிச்சாரு ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸ்லுமே நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு சீன் பேப்பர் கொடுத்து நீங்க அப்படியே நீங்க பண்ணுங்க அப்படின்னா நம்ம பண்ணுவோம். பட் நமக்கு உண்டான பாடி லாங்குவேஜ்ல ஈஸியா என்ன வருமோ அதுதான் வரும். பட் ஒருத்தர் நம்ம பண்ண சொல்லி பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் அமையும். ஸோ அதனால அவர் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க அவருக்கு சரியான நடிகங்க, பயங்கரமான நடிகை. அதனால நடிச்சு காட்ட சொல்லிடுவேன். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் அதை நம்ம வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்ல பண்ணும்போது வித்தியாசமா. அதனாலதான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸ்லுமே அவர் நிறைய டிப்ஸ்லாம் கொடுக்குறாரு. இல்லைங்க, அது வந்து என் கொடியே இல்லை. நீங்க அதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அது என் கொடியில வெள்ளை கலர்ல ப்ளூ கலர் ரவுண்டுக்குள்ள என் ஃபேஸ்லாம் இருக்கும். இது வந்து என் கொடியே இல்லை. இதுக்கு அடுத்து நண்பன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். விஜய் படம் ஒரு சில இணையதளத்துல தீபாவளி அன்னைக்கு வெளியான அன்னைக்கே ரிலீஸ் ஆயிருக்கு, இன்டர்நெட்ல விட்டுருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு எதுவும் இது பண்ணிருக்கீங்களா, இல்ல கம்ப்ளைண்ட் போடுறது எதுவும் பண்ண கொடுக்குறீங்களா? இல்லைங்க, நான் வந்து அந்த நெட்ல கூட சின்னதா இப்போ வந்து ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பிச்சேன். அதுக்கு இது மாதிரிலாம் அவங்க அப்படியே ஃபோன்ல எடுத்து அப்படியே போட்டுறாங்க. என்ன பண்றது, நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ஆன்லைன் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து பிளாக் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். பட் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாமல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். என் படத்துக்காக மட்டும் பேசல, எல்லா படத்துக்காகவும் பேசுறேன். ஒரு நல்ல ஃபீலிங்க. இந்த மாதிரி ஃபீல் அவங்கள மீட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி சொல்ல முடியாதுங்க. முந்தின படம் காவலன் படம் தான் ஹிட்டு. அது வந்து என்னோட ஸ்டைல் படமே கிடையாது. ஓப்பனிங் சாங் கிடையாது, ஒரு ஃபைட்டு கிடையாது, ஒரு பஞ்ச் டைலாக் எதுவுமே கிடையாது. அந்த கதைக்கு என்ன தேவையோ, சித்திக் சார் என்ன சொன்னாரோ நான் வந்து பண்ணி கொடுத்தேன். அதுவும் ஒரு தரப்பு ஆடியன்ஸ் அதை லைக் பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரீச் வந்து எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார்,
இந்த கமர்ஷியல் படத்துக்கு அந்த அண்டர் கரண்ட் அந்த பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதோட ரீச் வந்து தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ரீச் இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே உண்டான அந்த ஆசை தான் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதான் படம் அமைச்சது. ஹிந்தியில மல்டி ஸ்டார் படம் நிறைய வருது. முதல் முறையா அந்த நண்பணி மல்டி ஸ்டார் நடிக்கும். வருங்காலத்தில் இந்த மாதிரி அந்த படம் நடிப்பீங்களா? அது தெரியலங்க. நண்பன் பிடிச்சிருந்தது பணம் அது அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா. அது இன்னும் அஃபிஷியலாக கொஞ்ச நாள்ல கரெக்டாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து வருங்க ரிலீஸ் வரும். சிக்ஸ் பேக்கே கிடையாதுங்க, சிங்கிள் பேக் தான். அந்த சிங்கிள் பேக்கை எவ்வளவு ஃபிட்டா வச்சிருக்கணுமோ அதை வச்சிருக்கேன். சொல்லிட்டேன் பால்காரன் கேரக்டர் தானேப்பா. இல்ல அவர் சொன்னா பால்காரனுக்கு என்ன ஒரு ஃபிட்னஸ் இருக்குமோ போதும். ஃபர்ஸ்ட் எடுக்கணுடைய பால்லாம் கறக்குறோம். பால் கேட்டீங்க, வைக்கோல்லாம் எடுக்கிறோம், அதான் பால் கேட்டீங்க. ட்ரிம்மிங்ல போயிடுச்சு. அதுதான் அது பண்ணாலே அது ஞாபகம் வரும். அதனாலே அது பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.